அஸ்ஸலாமு அலைக்கும் சாகுல்ண்ணே, எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்க ரியாஸ், நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். என்ன சத்தி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே. அங்க சேர் இருக்கு, நம்ம அங்க போய் உட்காருவோமா? சரி வா போய் போறோம் இன்ஷால்லா. என்னண்ணே, போன மாசம் பார்த்ததுண்ணே, இந்த மாசம் தான் பாக்குற மாதிரி டைம்லாம் கிடைக்குது. என்ன பண்றது, எனக்கும் நைட் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சரி, அதனால முன்ன மாதிரிலாம் நம்மளால வர முடிய மாட்டேங்குது, அதான் ஒரு பிரச்சனை. சரி சரி வா பாங்க சரி. சொல்றாங்க போவோம். இன்ஷால்லா போலாண்ணே. ஏன் நல்லா தான் ஒரு ரைட் இருக்கு. எப்படி இருக்காங்க? இந்த தேதி வைக்கிற கையில உள்ள ரேகையெல்லாம் போயிருக்குங்க. சொல்லு மச்சான். ஆமாம்மா, லேட் ஆகி போச்சு. ஆமா, இன்னைக்கு வேற கோடிங் வேற சப்மிட் பண்ணணும்ல. சரி சரி, வை நான் உடனே வரேன். ஒரு கோடிங் கூட வந்து பண்ண தெரியல. இந்த லட்சணத்துல ஆட்சிக்கு நேக்காக இப்போ டிசைன் போக முடியாதானே? இங்க வந்து யோசிச்சு இல்ல ரியாஸ், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? டெய்லியும் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், லைட் ஆன் பண்ணிட்டு போயிருக்கிற, மைக்ரோ ஓவனும் ஒழுங்கா க்ளோஸ் பண்ண, சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் இல்லை, பாத்ரூம்குள்ள தண்ணி வேஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு, டேப் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணவே இல்லை. டெய்லியுமா உன்னை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு புத்தியே இல்லையா? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உனக்கு? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? பில்லு அதிகமா வந்தா அடுத்த மாசம் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா தந்துட்டு போறேன். ஆபீஸே நிம்மதி இல்லைன்னா இங்கே எனக்கு நிம்மதி இல்லையா? டே, நீ கோவப்பட்டு பேசினா ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க காசு ஒரு பிரச்சனையே இல்ல, சுய ஒழுக்கம் தேவை. உனக்கு இப்பெல்லாம் சொன்னா புரியாது, நீ பட்டாலும் தெரியும் உனக்கு. மனித வரலாற்றில் இதுவரை காணப்படாத மிகப்பெரிய சவாலாக தண்ணீர் நெருக்கடி தீவிரமாகி உள்ளது. உலகின் பல பகுதிகளில் மனித வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையால் ஏறத்தாழ 80% உற்பத்தி நிறுவனங்கள் மூடக்கூடிய அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மக்கள் வேலைகளை இழந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பும் கட்டாயத்தில் உள்ளனர். அதே சமயம் விமான சேவைகளும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நெருக்கடி வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் தோன்றி தற்போது உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. இந்த நெருக்கடியான அசாதாரணமான சூழ்நிலையை கையாள்வதற்கு நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். மனித குலத்திற்கு முன் கேள்வி ஒன்று மட்டுமே: எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும்? இதை நிறுத்த உலகம் என்ன செய்ய போகிறது? நன்றி. அடுத்த செய்தி நாளை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் சாகுல்ண்ணே, எப்படி இருக்கீங்க? ரியாஸ் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேண்ணே. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் வேற என்ன சதி? ஆமா ரியாஸ், இந்த மாசம் தான் தங்கச்சிக்கு டெலிவரின்னு சொன்னேன். ஆமாண்ணே, இந்த வாரம் தான் டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா சொல்ற? இந்த வாரம் தான்? அப்ப இன்னும் கிளம்பாம இருக்க?
என்னத்த சொல்லணே, நானும் இந்த வாரம் போயிடலான்னு ஆசையா தான் இருந்தேன். இந்த உற்பத்தி கம்மியானனால ஃப்ளைட் எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டாங்க. 2வது நிறைய பேருக்கு இங்க வேலை இல்லாம இருக்குண்ணே. அதனால திரும்பி நாட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. நானும் இந்த ஸ்லாட்ல எப்படியாவது புக் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்லாட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கண்ணே. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே. என்னண்ணே, ஒரு தண்ணினால இவ்வளவு பிரச்சனை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாண்ணே. என்ன பண்றது, நானும் இதெல்லாம் நினைச்சு பார்க்கல தம்பி. அண்ணே, ஒரு தண்ணி அப்படின்னா கூட நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாண்ணே. ஆனா நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு, பொருளாதாரம் கீழே இறங்கிருச்சு, ஒரு பொருள் வாங்க முடியல, ஃபுல்லா முழுசா முடங்கி போச்சுண்ணே. ஆமாடா தம்பி, எதனால இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடிப்படதான் தெரியுது. தண்ணி மனிதனோட வாழ்க்கைக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குடா. உற்பத்தின்ற ஒரு வார்த்தைக்கு முழு அர்த்தமே அது தண்ணி தான். இது தெரியாம நம்ம தான் கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துட்டோம். சரிண்ணே, நம்மளுக்கு தண்ணியோட தேவை இருந்துச்சு, அதனால அதை நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இதுல கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு எல்லாத்தையுமே நம்ம காட்டுறோம். அப்ப இது நம்மளோட தானே. எது உன்னுடையது? நம்ம அத்தியாவசிய தேவைக்கு மேல பயன்படுத்துற ஒவ்வொன்றும் இன்னொரு தலைமுறைக்கு சொந்தமானது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் தயாரிக்கிறதுக்கு 25 ml தண்ணி தேவைப்படுது. ஒரு 10 டிஷ்யூ பேப்பரை நம்ம வேஸ்ட் பண்ணா போதும் 4 லிட்டர் தண்ணியை தூக்கி தலையில கொட்டின மாதிரி. நம்ம ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிக்கிறோமே, அந்த காஃபிக்கு தேவைப்படுற பொருளை தயாரிக்கிறதுக்கு 167 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நம்ம என்னன்னா அந்த காஃபியை கூட முழுசா குடிக்காம சில நேரத்துல பாதி குடிச்சிட்டு பாதி தூக்கி கீழே கொட்டிடுறோம். அப்ப யோசிச்சு பாரு நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. இப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் தெரியாம நான் இவ்வளவு நாளா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேனே. எங்க ரூம்ல இருக்க ஒரு அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாரு, வேஸ்ட் பண்ணாதா. அப்பெல்லாம் என்ன நினைச்சிருப்ப, இவரு சரியான கிரிஞ்சு இல்ல பூமர் அங்கிள் எப்படின்னு. இப்பெல்லாம் நல்லது அப்படின்னு ஏதாச்சும் நம்ம சொன்னாலே அது கிரிஞ்சு இல்ல பூமர் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்ம கூடவே பயணிக்கிறாங்களே சில பெரியவங்க, அவங்க சொல்ற சில விஷயம் இருக்கு பத்தியா, அதுல 1000 நல்ல அர்த்தம் இருக்கும். ஆனா நம்ம தான் அதெல்லாம் காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறோம். அதெல்லாம் காது கொடுத்து நம்ம கேட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை அவ்வளவு பயனுள்ளதா இருக்கும். ஆமாண்ணே, அவரை போய் நம்மளால சாரி கேட்கணும். சரிண்ணே, நம்ம மட்டும் இதை பண்ணலையே, தலைமுறையா இதனால ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லடா, நம்ம தாத்தா முப்பாடெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க தேவைக்கு பயன்படுத்திட்டு மிச்சத்தை நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கே தட்டுப்பாடா இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போறோம்னு தெரியல. சரி, ஏன்னா அவங்க செஞ்ச நம்மளால செய்ய முடியல? ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒண்ணும் ஈஸியா கிடைக்கல. ஒரு தண்ணி வேணும்னா கூட தூரத்துல இருக்க குளத்துக்கோ ஆத்துக்கோ போய் அவங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து சேமிச்சு வச்சுதான் பயன்படுத்துவாங்க. அவங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இருக்கு பத்தியா, அவங்களுக்கு அந்த தண்ணியோட முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நமக்கு பைப்பை திறந்து விட்டா போதும், தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியல. ஆனா நீ யோசிச்சு பாரு, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, சில பேரை பணக்காரங்களா விட்டுட்டு போயிருக்காங்க, சில பேரை ஏழைங்களா விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த செழிப்பான வளத்தை விட்டுட்டு போனாங்க. ஆனா நம்ம இப்ப பாரு, எவ்வளவு காசு நம்ம கையில இருந்தாலும் அதை வச்சு ஒரு துணி தண்ணி கூட வாங்க முடியாது. ஆமாண்ணே, அது ஏதோ உண்மைதானே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. மாஷா அல்லாஹ், என்ன சொல்றீங்க? சரி மாமா, என்கிட்ட இப்ப நெட் இல்ல, இன்ஷால்லா நான் ரூம் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சாவுலண்ணே, எனக்கு ஆம்பளை பேர் பிறந்திருக்கான் நானே. மாஷா அல்லாஹ், மப்ரூக், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்புறம் ரியாஸே வேற லெவல் போ. நன்றிண்ணே. என்ன, இப்ப நெட் இல்ல, நம்ம ரூம் போய் பேசணும். அதுதான் முக்கியம். இன்ஷால்லா பாப்போம். ஆமா ரியாஸே, பையன் எப்படி இருப்பான்னு நினைக்கிற? எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ஆனா என்ன மாதிரி இல்லாம நல்லா வளர்க்கணும். நம்ம செஞ்ச தப்ப செய்யாம, வீண் விரயம் செய்யாம, தேவைக்கு அதிகமா எதையும் பயன்படுத்தாத பழக்க வழக்கத்தை சொல்லி வளர்க்கணும்னு பாருடா. ஆனா எனக்கும் அவன் எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்கு ஆவலாதானே இருக்கு. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை அவன் விரும்ப மாட்டான்.